வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு இதில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடித்து வரணுங்க. கடுகு இந்தளவு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 10லேருந்து 15 பல் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயமும் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காண்டி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த பொரியலுக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போயே சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி உப்பு முன்னாடியே சேர்க்கறதுனால வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டு சீக்கிரமாகவே வெண்டைக்காய் வெந்துருங்க. தக்காளி இந்தளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கி அதை நல்லா கழுவிட்டு அதில் மேலே இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகுமா கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயெல்லாம் ஒரே அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வெண்டைக்காயை வந்து வதங்க அப்படியே சுருங்க ஆரம்பிச்சுருங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாங்க. இதை அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து காய் அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ரொம்ப கிளறினீங்கன்னா காயெல்லாம் உடஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூளெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா போடணுன்னு ஆசைப்பட்டால் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மசாலா தூள் பிடிக்குமோ அந்த மசாலா சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வெந்துருச்சு. இந்த அளவு நல்லா வதங்கிருச்சுன்னா காய் வளவளப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியலை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.